கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் புது வருடத்தின் முன்னுரிமை என்னும் தலைப்பிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால் நாம் 2025 வருடத்தை கடந்து 2026 புதிய வருஷத்தில் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை 2025 அதிசயமாய் நடத்தி இந்த புதிய வருஷத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார். இது முற்றிலும் அவருடைய கிருபையும் இரக்கமுமே. இந்த புதிய வருஷத்தில் உங்களில் பலர் அநேக காரியங்களில் முன்னுரிமை கொடுத்து பல தீர்மானங்களை எடுத்திருப்பீர்கள். உதாரணமாக, தங்களுடைய வியாபாரத்தில், படிப்பில், பொருளாதாரத்தில் எப்படி முன்னேறி செல்வது என்று அநேகர் பல விதமான தீர்மானங்களை எடுத்திருக்கலாம். இன்னும் பலர் எந்த ஒரு தீர்மானங்களும் எடுக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள், இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எத்தனை பேர் இந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை இந்த வருடத்தில் சொந்தமாக்கி கொள்ள தீர்மானம் எடுத்துக்கொண்டீர்கள்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எத்தனை பேர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சியின் அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்ள தீர்மானம் எடுத்துக்கொண்டீர்கள்? மிகவும் சொற்பமாகவே காணப்படும். ஆனால் உலகத்திற்குரிய காரியங்களை விட்டு நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையாக நம் முக்கியத்துவம் எதற்கு கொடுக்க வேண்டும்? மத்தேயு 6:33 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், இரண்டாவது அவருடைய நீதியை தேடுங்கள் என்பதாக. தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கும் மகிமையான நித்திய ஸ்தலமாகும். இந்த ராஜ்யத்தில் தேவனே ராஜாவாக இருப்பார். அவருடைய பிள்ளைகளும் அவரோடு சேர்ந்து என்றென்றும் ஆளுகை செய்வார்கள். எனவே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பது ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு என்ன தகுதி வேண்டும் என அறிந்து அதன்படி இந்த உலகத்தில் அந்த வழியில் நடப்பதாகும். ஏன் நாம் பரலோக ராஜ்யத்தை தேட வேண்டும்? எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தில், ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக. பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். அன்று நம்முடைய பணம், படிப்பு, பதவி எதுவுமே உதவாது. இயேசு கிறிஸ்து பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் அவர் நியாயம் தீர்ப்பார். இந்த நியாய தீர்ப்பிற்கு பின் என்ன நடக்கும்? மத்தேயு 25:46 தெளிவாக சொல்லுகிறது, இவர்கள் பாவிகள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்பதாக. 2 முடிவுகள் தான். நித்திய ஜீவன், அதாவது பரலோக ராஜ்யம், அல்லது நித்திய ஆக்கினை, அதாவது நரகம். வேறு வழியே கிடையாது. ஆகவே பரலோக ராஜ்யத்தை தேடுவது நம் வாழ்க்கையின் முதல் தீர்மானமாக இருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். இன்னும் 2 கொரிந்தியர் 4:18 நாம் வாசிக்கிறோம், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்பதாக. பிரியமானவர்களே, நாம் காண்கிற இந்த உலகத்தின் காரியங்களான செல்வம், புகழ், அந்தஸ்து, இவை எல்லாம் அநித்தியமானவைகள். இது ஒரு நாளில் நம்மை கைவிடும். இவைகள் எல்லாம் அழிந்து போகும். ஆனால் தேவனுடைய பரலோக ராஜ்யமோ நித்தியமானது. நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை பாருங்கள். அவருடைய விசுவாசம் தேவன் கட்டிய நித்திய நகரத்தின் மேல் இருந்தது. அதே போலதான் நாமும் அந்த பரலோக நகரத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். எபிரேயர் 11:10, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் என்பதாக. அடுத்தபடியாக தேவனுடைய நீதியை தேடுவது என்பது என்ன?
இது தேவனுடைய கற்பனைகளின்படி வாழ்வதாகும். மேலும் இது நம்முடைய சொந்த எண்ணங்களின்படியோ உலகத்தின் கொள்கைகளின்படியோ அல்ல. மாறாக கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தைகளின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதாகும். இந்த நீதி எப்படிப்பட்டது? இது மெய்யானது. அதோடு இந்த நீதியில் நாம் வாழும்போது நம்மில் பரிசுத்தம் உண்டாகிறது. இதன் விளைவாக நாம் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும் அனுபவத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடிகிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக, பழைய மனுஷனை களைந்துவிட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த புதிய மனுஷன் தேவனுடைய சாயலாக மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆகையால் இந்த நீதியில் வாழ்கிறவன் தேவனை போல நீதி உள்ளவனாக மாறுகிறான். 1 யோவான் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில், பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராயிருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாயிருக்கிறான். கர்த்தருடைய நீதியை செய்யாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல என்று 1 யோவான் 3வது அதிகாரம் 10வது வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். நீதியின் பாதையில் நடப்பது என்பது ஜீவனுக்கு, அதாவது நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது. இந்த நீதியின் வழியில் நடப்பதினாலே பலன்களை நாம் பார்க்கிற பொழுது நீதிமொழிகள் 12:28 சொல்லுகிறது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. ஆகையால் நாம் தேவனுடைய நீதியை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் தேவ நீதியை அறிந்து தேவனுக்கு செவி கொடுத்து நீதியின் பாதையில் வாழும்போது நமக்கு நிந்தனைகளும் தூஷணங்களும் இந்த உலகத்தால் நமக்கு உண்டாகும். நாம் அதற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க நம்முடைய தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். எசாயா 51:7 வாசிக்கிற பொழுது, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். இன்னும் சங்கீதம் 106:3, நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்பதாக. இன்னும் உபாகமம் 16:20 சொல்லுகிறது, நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நீதியையே பின்பற்றுவாயாக என்பதாக. எனவே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவனுடைய நீதியை அறிந்து எக்காலத்திலும் அந்த நீதியை செய்கிறவர்களாய் வாழ்வது அவசியம். நீதிமொழிகள் 11:4 சொல்லுகிறது, கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். ஆகவே பிரியமானவர்களே, இன்றே தீர்மானம் எடுங்கள். 2 கொரிந்தியர் 6:2, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள், நாளை என்று தள்ளி போடாதிருங்கள். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. தேவ நீதியின்படி வாழ்ந்தால் நரகத்திற்கு தப்பலாம். இந்த புதிய வருஷத்தில் பரலோக ராஜ்யத்தை உங்கள் முதன்மையான குறிக்கோளாக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம் அனைவருக்கும் தேவனுடைய நீதியை அறியும் அந்த ஞானத்தையும் எக்காலத்திலும் அந்த நீதியை செய்யும் பலத்தையும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் பாக்கியத்தையும் அருளி செய்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.